ராசி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசி அதிபதி சந்திரன் அவர் வந்து 10ல் இருக்காருங்க. ஸோ 10ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கணும் போது அவர் வந்து ராசி அதிபதியாக இருந்தோம். அவர் வந்து கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல் இருந்தால் நல்லா லாபம் கொடுத்துருங்க. ஸோ அது ரொம்ப நல்ல. 2ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 2ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருக்கும்போது குடும்பத்துக்காக கொஞ்சம் அலைச்சல் தெரிஞ்சு கொஞ்சம் அங்கங்கே போய் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சனியை டச் பண்ணுறதுனால கொஞ்சம் எமோஷன் அதிகமாக இருக்கும். தேவையில்லாத விஷயத்துக்கு வந்து கொஞ்சம் கோவப்படுறமான விஷயம்லாம் இருக்கும். டேடி கிட்ட கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. அதே மாதிரி ஓனர்கிட்டலாம் பேசும்போது கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் கடகராசிக்கு வந்து 3, 12ஆம் அதிபதியான புதன். அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 8ல் இருக்கும்போது தேவையில்லாத விஷயம் நடக்காத விஷயத்தெலாம் மூளில் போட்டுன்னு ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறது. ஸோ சில பேர் இருப்பான் அந்த மாதிரிலாம் நினச்சின்னு இருப்பான். நடக்காத விஷயத்த வந்து உட்காந்து எனக்கு கேன்சர் வந்துச்சுட்டா என்ன பண்ணுறது, நான் என்ன செத்து போயிட்டேன்னா என்ன பண்ணுறது, இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தை வந்து பண்ணாமல் என்ன நடக்குதோ அதை பார்த்துக்கணும். அதை விட்டு தேவையில்லாமல் அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும், ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொத்து விற்பனை சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். கொஞ்சம் தேவையில்லாத கற்பனையை மட்டும் விட்டுட்டு சைலண்ட்டாக வந்து ஆகட்டும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தில்லா போகிறது தான் ரொம்ப நல்லது. பயந்துன்னு உட்காந்து நைட்லாம் தூங்காமல் இருக்கிறதுலாம் வந்து வேஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து 9ல் இருக்காருங்க. ஸோ அது வந்து என்ன மாதிரி விஷயங்கள் கொடுக்கணும் போது 4க்கு 6ஆக இருக்கும்போது ஏதாவது சொத்து விஷயத்தில் வந்து கொஞ்சம் வந்து நமக்கு செலவு வரும். இல்லைன்னா கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை இருக்கும். அம்மா உடம்பு சரியில்லாமல் போய் அதனால் கொஞ்சம் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். இல்லைன்னா லோன் போட்டு எதாவது வாங்கலாமா அப்படிங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக கொடுங்க. 5 மற்றும் உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா அவரும் வந்து 8ல் போயிட்டுருக்காருங்க. அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து குழந்தைங்க கொஞ்சம் டென்ஷன் பண்ணோம். குழந்தைங்க வந்து கொஞ்சம் ஷோல்டர் தூக்கிட்டே டேடி அப்படின்னும். ஸோ அப்போ நமக்கு என்னடாவேன் மீசை முழிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவான்ற மாதிரி நமக்கு ஒரு டென்ஷன் ஆகும் இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சம் பசங்கிட்ட பேசும்போது உஷாராக இருக்குது நல்லது. அதே மாதிரி தொழில் ரீதியான விஷயங்களையும் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் பெருசாக பண்ணணும்னு சொல்லிட்டு அதில் ஒரு டென்ஷன் வர்றதுக்கான இப்போ கொஞ்சம் கவனமாக இப்போதைக்கு கொஞ்சம் நியூட்ரலாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதி. ஸோ 6 மற்றும் 9ஆம் அதிபதியான குரு 12ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னும்போது வேலையில் கொஞ்சம் அலைச்சலாக இருக்கும். அப்பா கொஞ்சம் உடம்பு முடியாமல் அதுக்காக கொஞ்சம் செலவு மரமான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் வந்து நல்ல காசு வருங்க. ஸோ காசுக்கு ஒன்றும் பிரச்சனை வராது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 7, 8ஆம் அதிபதியான சனி. ஸோ 7, 8ஆம் அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு 9ல் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயம் போது கொஞ்சம் அப்பா விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் வந்து தேவையில்லாத ஒரு டென்ஷன் இருக்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம்